கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு சூப்பரான எபிசோட் வந்துருன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோ கேளுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ராஜா சேதுபதி வீட்டில் 3 பேத்திங்களும் ஜாலியாக தாத்தா பாட்டி கூட என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சாமுண்டீஸ்வரி பார்த்திங்கன்னா இங்கே வரல. அதாச்சும் வேற ஒரு விஷயம், அதாவது ஊர் விஷயத்துக்காக நம்ம மயில் வாகனம் என்ன பண்ணுறாரு, சாமுண்டீஸ்வரியை அமுச்சு வச்சுறாரு. அந்த கேப்பில் நம்மளோட 3 சாமுண்டீஸ்வரியோட பொண்ணுங்களும், அதுக்கப்புறம் ராஜராஜன், அதுக்கப்புறம் மயில் வாகனம், இவங்க எல்லாரும் தாத்தா பாட்டி வீட்டில் போயிட்டு விருந்து சாப்பிட்டு பரிமாறி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. கார்த்தி எப்படி இருக்காரு அப்படின்னு டவுட்டில் பார்த்தீங்கன்னா, கார்த்தி இது எங்களோட சொந்த ஊர் தான், நாங்களும் இந்த ஊருக்காரங்க தான், எங்கள் அம்மாவோட ஊர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. தாத்தாவை முன்னாடியே எனக்கு தெரியும், அம்மாக்கெல்லாம் பழக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சுக்கிறாங்க. அப்புறமேட்டு சரி சார் வாங்க, இது எங்கள் தாத்தா வீடு தான், நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி குடும்பத்தோடு ஜாயின் பண்ணிக்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ரேவதி பொறுத்த வரைக்கும் எம்டி சாரோட ஊர் இது, ஆனால் அவங்களோட சொந்த ஊர் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, பேசிகிட்டு இருக்காங்க. நம்மளோட பாட்டி இதே மாதிரி எப்பயுமே நம்ம ஒத்துமையாக இருக்கணும், சாமுண்டீஸ்வரி மனசு மட்டும் அந்த நம்ம கோயிலில் அந்த அம்மன் மாற்றி வச்சுட்டானா போதும், நம்ம எல்லாருமே இதே மாதிரி ஒத்துமையாக இருக்கணும் தான் ஆசைப்படுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மயில் வாகனம் கவலைப்படாதுங்க பாட்டி, கண்டிப்பாக அதெல்லாம் சீக்கிரமாக நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி பாட்டி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரிம்மா நாங்கள் கல்யாணம் வச்சுருக்கோம், நாளைக்கு அம்மனோட சேலை எடுத்து அம்மா பார்த்திங்கன்னா எனக்கு கொடுக்குறாங்க, அது ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்ற மாதிரி ரேவதி சொல்கிறாங்க. தாத்தா என்ன சொல்கிறாரு, இல்லைம்மா இப்போதைக்கு நான் வர முடியாது, ஆனால் முதல் இடத்துல நான் தான் முன்னாடி உட்காந்து உன் கல்யாணத்தை தாலி கட்டுறதை நான் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ரேவதி, சரிங்க தாத்தா நீங்கள் சொன்னபடியே நடக்கலாம் அப்படின்ற அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ சார் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியை சரிங்க ஓகேங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு டவுட் வந்திருக்கும், கார்த்தி எப்படி அங்கே இருக்காங்க, ரேவதிக்கு டவுட் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ரேவதிக்கு டவுட் வந்துச்சு, ஆனால் அவங்க சொந்த ஊர், நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு கார்த்தி என்ன பண்ணுறாரு, ஃபேமிலியில் ஜாயின் பண்ணுற மாதிரி ரேவதி முன்னாடி ஜாயின் பண்ணிக்கிறாரு. ஆனால் ரேவதியை தவிர எல்லாருக்கும் தெரியும் கார்த்தி நம்ம ராஜா சேதுபதியோட பேரன் அப்படின்னு சொல்லிட்டு. கூடிய சீக்கிரம் நம்ம ரேவதிக்கும் தெரிஞ்சு கண்டிப்பாக பழைய ஞாபகம் திருப்பி வருமா, இல்லை நம்ம கார்த்தி திருப்பி நம்ம ரேவதியை தான் கல்யாணம் பண்ண போகிறாரு. ஏன்னா சாமுண்டீஸ்வரியை கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு இன்விடேஷன் அடிச்சிருக்காங்க. ஸோ மருதுன்ற பேரை கார்த்தின்னு ஆள்மாறாட்டம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவே தப்பு. அது மட்டும் இல்லாமல் ப்ரொசீஜராக நம்ம ரேவதிக்கும் கார்த்திக்கும் நார்மலாக டைவர்ஸே வாங்காமல் இன்னொரு கல்யாணம் பண்ண போகிறாங்க. ஸோ இவ்வளோ தப்பு இருக்குது. அதை கண்டிப்பாக கார்த்தி ஏதோ ஒரு வகையில் இந்த கல்யாணத்தை நிறுத்தி கார்த்தி தான் தாலி கட்ட போகிறாரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கான அப்டேட் கூடிய